மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அறிவியலில் 8ஆம் வகுப்பில் 12ஆம் அலகு அணு அமைப்பு என்ற தலைப்பில் இணைதிறனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இணைதிறன் என்ற வார்த்தையை கேட்டதுமே நமக்கு புரிந்திருக்க வேண்டும். இணை என்றால் என்ன? ஒன்றுடன் ஒன்று சேருவது. அப்படி இங்கே வேதியியலிலே ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்துடன் சேரும் பொழுது நடப்பவை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அப்படி இணைவதற்கு அதற்கு ஒரு திறன் இருக்கிறது. அந்த திறன் எவ்வாறெல்லாம் நமக்கு பயன்படுகிறது, அதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் இந்த பாடப்பிரிவிலே பார்ப்போம். இணைதிறனை பற்றி பார்க்கும் பொழுது அதற்கு முன் சற்று ரூதர்ஃபோர்ட் மற்றும் நீல்ஸ் போர் ஆகியோர் கூறிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற அணுவின் உட்பொருட்கள் அணுவில் எங்கு அமைந்துள்ளன, அவற்றின் பங்கு யாவை என்பதை புரிந்தால் நமக்கு இந்த இணைதிறன் நன்றாக புரிந்துவிடும் அல்லவா? சரி, இப்பொழுது ரூதர்ஃபோர்டின் அணுமாதிரி கொள்கையை பொறுத்து நாம் எவ்வாறு விவரிக்கப் போகிறோம் அல்லது பார்க்கிறோம் என்பதை பார்ப்போம். ரூதர்ஃபோர்டின் அணுமாதிரி கொள்கையில் அணுவின் உட்கருவில் நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்கள் இருக்கின்றன. அதனுடன் சற்று சேர்த்து மின்சுமையற்ற நியூட்ரான்களும் உள்ளன. இது உட்கருவாகும். எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் அந்த உட்கருவை சுற்றி பல அடுக்குகளில் சுற்றி வருகின்றன. இப்படி சுற்றி வருகின்ற அந்த பகுதிக்கு ஆர்பிட் என்று சொல்லலாம், அல்லது கூடு என்றும் நாம் சொல்லலாம். இப்பொழுது பார்த்தோமேயானால் உட்கரு இருக்கிறது, அதிலே நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான் இருக்கிறது, எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் வெளியில் சுற்றி வருகிறது. உள்ளே இருக்கின்ற புரோட்டான் நேர்மின் சுமையை தருவதனால், வெளியே இருக்கின்ற எலக்ட்ரான் எதிர்மினை தருவதனால் இவை இரண்டும் சமமான எண்ணிக்கையில் இருக்கும். அதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் என்று எடுத்துக்கொண்டால் உள்ளே ஒரு புரோட்டான் இருக்கும், அது நேர்மின் சுமையை தரும். வெளியிலே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அது எதிர்மின் சுமையை தரும். இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு நடுநிலைமை அல்லது மின்சுமை அற்ற ஒரு அணுவாக நமக்கு திகழ்கிறது. சோடியம் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் இங்கே பாடப்பிரிவிலே நமக்கு சோடியத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சோடியம் என்று எடுத்துக்கொண்டால் உட்கருவிலே 11 புரோட்டான் இருக்கும், வெளியிலே 11 எலக்ட்ரானும் இருக்கும். இந்த 11 நேர்மின் சுமையும் 11 எதிர்மின் சுமையும் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து கொண்டு நமக்கு நடுநிலைமையை தருகிறது. இதன் பிறகு அவை எப்படி இணைதிறனை உருவாக்குகிறது என்பதை சற்று விவரமாக பார்ப்போமா? சரி, ஒரு தனிமத்தை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். சோடியம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அணு எண் 11. 11 என்றால் என்ன புரிகிறது மாணவர்களே? உட்கருவிலே 11 நேர்மின் சுமை இருக்கிறது, வெளியே 11 எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையோடு நிகழ்கிறது அல்லது திகழ்கிறது, வலம் வருகிறது. நான் சொன்னேன் அல்லவா, எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கும்? வெளியே இருக்கும் கூடுகளில். அந்த கூட்டிற்கு, ஒவ்வொரு கூட்டிற்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலின் அடிப்படையில் முதல் ஆற்றல் கூடு K என பெயரிடப்பட்டிருக்கிறது, அடுத்தது எல் என பெயரிடப்பட்டிருக்கிறது, அடுத்தது எம். இப்படி அவர்கள் என் என்று பெயர் வைத்து கொண்டே சென்றார்கள்.
ஒவ்வொரு எலக்ட்ரான் கூட்டிலும் ஓர் குறிப்பிட்ட எலக்ட்ரான்களே அதில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த கூட்டில் வேணாலும் எவ்வளவு எலக்ட்ரான் வேண்டுமானாலும் இருக்கும் என்பது அல்ல. முதல் கூடான கேயில் 2 எலக்ட்ரான்கள் தான் அதில் இடம்பெற வசதி இருக்கிறது. அடுத்த கூடான எல்லில் 8 எலக்ட்ரான்கள் இடம்பெறுவதற்கான வசதிகள் உண்டு. அதற்கு அடுத்து எம்மில் 18 2n² என்ற ஒரு வாய்ப்பாட்டை கொண்டு இது நிர்ணயிக்கலாம். இதை மேல் வகுப்புகளில் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ சோடியம் எடுத்துக்கொண்டால் முதல் கூட்டிலே தான் முதலிலே போய் நிரம்பும். அப்படி முதல் கூட்டிலே நிரம்பும் பொழுது 2 எலக்ட்ரான்கள் நிரம்பிவிடும். இரண்டாவது கூட்டிலே 8 எலக்ட்ரான்கள் நிரம்பிவிடும். மூன்றாவது கூட்டிலே எஞ்சி இருக்கின்ற ஓர் எலக்ட்ரான் நிரம்பி இருக்கும். அப்படி பார்த்தீர்களானால் 11 எலக்ட்ரானும் 11 புரோட்டானும் ஒன்றாக இணைந்து நமக்கு மின்சுமையற்ற ஒரு சோடியம் அணுவாக நமக்கு திகழ்கிறது. இதில் என்ன விசேஷம்? இணைதிறன் எங்கு இருக்கிறது? இணைதிறனை எப்படி கணக்கு போடுவது என்பதை சற்று கவனமாக பார்ப்போம். ஓர் தனிமமானது அதன் வெளிக்கூட்டில், இறுதிக்கூட்டில் அல்லது கடைசி கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருந்தால் அது நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோமேயானால் ஹீலியம், நியான், ஆர்கான் இவற்றையெல்லாம் பார்த்தால் கடைசியில் ஹீலியத்தை தவிர மற்ற தனிமங்களுக்கு 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஆகவே இது நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கிறது. ஹீலியத்தை பற்றி கடைசியில் விவரிக்கிறேன். இந்த தனிமங்கள் எந்த விதமான வேதிவினைகளிலும் ஈடுபடுவதில்லை. ஆகையால் தான் இந்த தனிமங்களுக்கு மந்த வாயுக்கள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அப்படி எல்லா கூட்டிலும் 8 இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதல் கூட்டிலே 2 தானே பிடிக்கும், அங்கே எப்படி 8 வரும் என்று நினைத்தோமேனால் அந்த முதல் கூட்டிற்கு மட்டும் 2 எலக்ட்ரான்கள் இருந்தால் போதும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் போன்ற குறைந்த அணு எண்ணையுடைய தனிமங்களுக்கு கடைசி வட்டம் கேவாக இருக்கும். ஆகையால் அதையே அவர்கள் 2ஐயே ஒரு நிலைப்புத்தன்மை பெற்று விடுவதாக வைத்திருக்கிறார்கள். இப்படி கடைசி கூட்டில் இருக்கின்ற எலக்ட்ரான்களே ஒரு தனிமம் நிலை பெறுவதற்கு, நிலைப்புத்தன்மை பெறுவதற்கு வழிவகுக்கிறது. ஆகையால் இது என்ன செய்யும் என்பதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். முதலில் அந்த எலக்ட்ரான்கள் என்ன செய்கிறது, ஏன் அதற்கு பெயர் பெறுகிறது என்று இப்பொழுது பார்த்து விடுவோம். இந்த கடைசி எலக்ட்ரான்கள் 8 நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக தன்னிடம் இருக்கின்ற எலக்ட்ரான்களை இழக்கவோ ஏற்கவோ செய்கிறது. அது இழந்தும் நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடுகிறது அல்லது ஏற்றும் நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடுகிறது. இப்படி எலக்ட்ரான்கள் இழந்தோ ஏற்றோ இணைப்பு திறனை உருவாக்குவதனால் இந்த எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் எந்த கூட்டில் இருக்கிறது என்றால் அந்த கடைசி கூட்டிலே தான் இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆகையால் இந்த கூட்டை இணைத்திறன் கூடுகள் என்று நாம் அழைக்கிறோம். இந்த எலக்ட்ரான்களை ஒரு தனிமம் இழக்கிறதா அல்லது ஏற்கிறதா என்பதை பொறுத்து இணைத்திறனின் வகைகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. உலோகங்கள் அல்லது உலோக அணுக்கள் அவற்றை எடுத்து பார்த்தால் அவற்றின் கடைசி கூட்டில், இணைதிறன் கூட்டில் 1 முதல்
3 எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்படி இந்த கடைசி கூட்டில் 1 முதல் 3 எலக்ட்ரான் இருக்குமேயானால் இது நிலைப்புத்தன்மை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 8ஆக இருக்க வேண்டும். கடைசியில் எடுத்துக்கொண்டமையானால் சோடியம் என்று எடுத்துக்கொண்டோமென்றால் அதில் 1 கடைசி கூட்டில் இருப்பது. சோடியம் ஒரு உலோகம். கடைசி கூட்டில் அல்லது இணைதிறன் கூட்டில் 1 அல்லது 8 இருக்க வேண்டும். இங்கே 1 தான் இருக்கிறது. அப்பொழுது இதற்கு எத்தனை தேவை? 7 எலக்ட்ரான்கள் தேவை. இங்கு தான் நாம் சற்று யோசிக்க வேண்டும். 7ஐ பெறுவது சுலபமா? ஒன்றை வேண்டாம் என்று இழந்து விடுவது சுலபமா? அந்த ஒன்றை அது இழந்து விட்டால் அது கடைசி கூடு அல்ல, அதற்கு முன் இருக்கின்ற கூடு தான் கடைசி கூட்டு. அந்த கடைசி கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஆகவே அது நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். இப்பொழுது கூறுங்கள், ஒன்றை கொடுப்பது சுலபமா, 7ஐ வாங்குவது சுலபமா? ஒன்றை கொடுப்பது தானே சுலபம். ஆகையால் 1 முதல் 1, 2, 3 எலக்ட்ரான்கள் வரை வெளிக்கூட்டில் இருக்குமேயானால் அவை அந்த 1 அல்லது 2 அல்லது 3ஐ எது கடைசியில் இருக்கிறதோ அவை இழந்து விடுகின்றன. இதற்காக நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக, வேதிவினையின் போது அவை நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக அந்த எலக்ட்ரான்களை இழந்து விடுகிறது. சரி, சோடியம் வைத்துக்கொண்டு பார்ப்போம். கடைசி கூட்டில் உள்ள எலக்ட்ரான் 1 இருக்கும் வரை 11 புரோட்டான் இருந்தது, 11 எலக்ட்ரான் இருந்தது, சமமாக இருந்தது. மின்சுமையில் ஓர் எலக்ட்ரானை அது இழந்து விடுகிறது. அப்படி ஒரு எலக்ட்ரானை இழந்தால் என்னவாயிற்று? 11 புரோட்டான் இருக்கிறது, 10 எலக்ட்ரான் இருக்கிறது. 1 குறைவு. புரோட்டானை விட எலக்ட்ரானின் எண்ணிக்கை 1 குறைவு. ஆகையால் எது அதிகமோ அந்த சுமையை அந்த தனிமம் பெறுகிறது. இங்கே சோடியத்தை பொறுத்தவரையில் புரோட்டான் தானே அதிகமாக இருக்கிறது எலக்ட்ரானை ஒப்பிட்டு பார்க்கையில். ஆகையால் சோடியம் நேர்மின் சுமையை பெறுகிறது. அப்படியானால் எலக்ட்ரான்களை இழக்கும் பட்சத்தில் சில தனிமங்கள் நேர்மின் சுமையை பெறுகிறது. பெரும்பாலும் உலோகங்கள் அல்லது உலோக அணுக்கள் அப்படித்தான் ஆகுகின்றன. எனவே இந்த இணைதிறன்கள், எலக்ட்ரானை இழந்து பெறுகின்ற இணைதிறன்கள் நேர்மறை இணைதிறன் என்று சொல்லுவோம். பாடப்புத்தகத்தில் பார்த்தீர்களேயானால் 1+, 2+, 3+ என்று போட்டிருப்பார்கள். ஆகவே இவையெல்லாம் நேர்மறை இணைதிறன் கொண்டவை. இதேபோல எதிர்மறை இணைதிறன் எலக்ட்ரான்களை பற்றி சிலவற்றை பார்ப்போம். பெரும்பாலும் அலோகங்கள் தன்னுடைய வெளிக்கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். 4 முதல் 7 எலக்ட்ரான்களை பெற்றிருப்பினும் அவை நிலைப்புத்தன்மையை பெற்றிருப்பதில்லை. ஆகையால் ஏதோ ஒரு வேதிவினையில் ஈடுபடும் பொழுது நிலைப்புத்தன்மையை பெறுவதற்காக வேண்டி அவை இழக்கவோ அல்லது ஏற்கவோ ஒரு முயற்சியை அது செய்கிறது. 4 முதல் 7 எலக்ட்ரான் இருந்தால், எடுத்துக்காட்டாக 7 இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது 8 ஆகுவதற்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 1 தேவை. கடைசி கூட்டில் 7 இருக்கும் பட்சத்தில் அந்த 7உடன் 8ஆக மாறுவதற்கு ஓர் எலக்ட்ரானை ஏற்பது சுலபமா, அல்லது கடைசி வட்டத்தில் உள்ள 7 எலக்ட்ரான்களை இழந்து அதற்கு முன்னால் உள்ள கூட்டை இறுதி கூட்டாக மாற்றுவது சுலபமா? ஒன்று ஏற்பது தானே சுலபம். ஆகையால் அந்த மாதிரியான அலோகங்கள் அல்லது அலோக அணுக்கள் 1, 2 அல்லது 3 எலக்ட்ரான்களை ஏற்று நிலைப்புத்தன்மையை பெற்றுவிடுகிறது.
அப்படி இவை ஏற்று பெறும் பொழுது உள்ளே உட்கருவில் இருக்கின்ற புரோட்டானை காட்டிலும் நேர்மின் சுமையை காட்டிலும் எதிர்மின் சுமை கூடுதலாக இருப்பதனால் இவை எதிர்மின் சுமையை பெற்றுவிடுகிறது. ஆகவே இதை எதிர்மின்மறை இணைத்திறன்கள் என்று நாம் வகைப்படுத்தி கொள்ளலாம். இதற்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்து விடுவோம். குளோரின் என்ற தனிமத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த குளோரினின் அணு அமைப்பை சற்று பார்த்தோமேயானால் கடைசி வட்டு அல்லது இணைத்திறன் கூடு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இணைத்திறன் கூட்டில் 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். அதனுடைய அணு எண் 17. முதல் சுற்றில் அல்லது முதல் கூட்டில் 2, அடுத்த கூட்டில் 8, 10 ஆயிற்று. அதன் பிறகு மீதம் உள்ள 7 கடைசி அல்லது இணைதிறன் கூட்டில் 7 இருக்கும். அது நிலைப்புத்தன்மையை பெற வேண்டுமானால் அந்த இணைதிறன் கூட்டில் அல்லது கடைசி கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். ஆகவே இது ஒன்றை பெறுவது சுலபம் என எண்ணிவிடுகிறது. அப்படி எண்ணும் பொழுது ஏதாவது ஒரு தனிமத்திலிருந்து எதனுடன் இது வினைபெறுகிறதோ அந்த தனிமத்திலிருந்து ஓர் எலக்ட்ரானை இது பெற்றுவிடுகிறது. பெற்றுவிட்டால் இப்பொழுது அதற்குள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? 18. புரோட்டான்களின் எண்ணிக்கை என்ன? 17. அப்போது நேர்மின் சுமை அதிகமாக இருக்கிறதா, எதிர்மின் சுமை அதிகமாக இருக்கிறதா? எதிர்மின் சுமை தானே அதிகமாக இருக்கிறது. ஆகவே இது எதிர்மின் சுமையை பெறுகிறது. ஆகவே எதிர்மின்மறை இணைதிறன் என்று நாம் இந்த வகையை வகைப்படுத்தி கொள்ளலாம். புரிகிறதா? இப்படி எலக்ட்ரான்களை ஏற்கிறதோ அல்லது இழக்கிறதோ என்ற வகையை பொறுத்து நாம் நேர்மறை எலக்ட்ரான்கள் அல்லது இணைதிறன்கள், எதிர்மறை எலக்ட்ரான்கள் அல்லது எதிர்மறை இணைதிறன்கள் என்று நாம் வகைப்படுத்திவிட்டோம். அடுத்தது ஒரு தனிமத்தின் இணைதிறனை ஒரு சேர்மத்தில், எடுத்துக்காட்டாக இந்த தனிமங்கள் ஒன்றாக சேர்ந்து மூலக்கூறுகளையும் தரும், சேர்மங்களையும் தரும். எந்த ஒரு மூலக்கூறோ அல்லது சேர்மமோ எடுத்துக்கொண்டால் அவற்றில் இணைதிறன் தெரிந்த ஒரு தனிமத்தை வைத்து இணைதிறன் தெரியாத ஒரு தனிமத்திற்கு நாம் இணைதிறனை கணக்கிட முடியும். அவ்வாறாக இணைதிறன் கணக்கிடும் முறையை நாம் இங்கு சற்று பார்ப்போம். எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோமேயானால் ஹைட்ரஜனை வைத்து ஒரு தனிமத்தின் இணைதிறனை நாம் எளிதில் எடுத்துக்காட்டாக HCl. HCl என்ற தனிமத்திற்கு என்ன பெயர்? ஹைட்ரஜன் குளோரைடு. இந்த தனிமத்தில் ஹைட்ரஜன் அதனுடைய இணைதிறன் 1 என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. அப்படி தெரிந்துவிட்டால் அதன் பக்கத்திலே இருக்கின்ற குளோரின் ஒன்று தான் அதற்கு. ஏனென்றால் இந்த ஹைட்ரஜன் ஓர் எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்து ஒரு பிணைப்பை அது உருவாக்கி இருக்கும். ஆகையால் HCl-இல் ஹைட்ரஜனின் இணைதிறன் தெரிந்தால் குளோரினின் இணைதிறனும் 1 என்று நாம் கண்டுவிடலாம். வேறொரு எடுத்துக்காட்டையும் நாம் எடுத்து பார்ப்போம். நீர் மூலக்கூறு H2O. இந்த நீரை நீ உலகத்திலிருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் பெறலாம். ஆற்று நீராக இருக்கலாம், குளத்து நீராக இருக்கலாம், கிணற்று நீராக இருக்கலாம், கடலில் உள்ள உப்பு தண்ணீராகவும் இருக்கலாம். அதனுடைய சுவையை பொறுத்து எதுவும் மாறுவதில்லை. உள்ளே இருக்கின்ற அந்த இணைவு ஹைட்ரஜனுடன் ஆக்சிஜன் தான் இணைந்து நீர் மூலக்கூறை தருகிறது. அப்படி பார்த்தீர்களானால் H2O என்று சொல்லுவோம் அல்லவா? அப்போது ஆக்சிஜனுடன் 2 ஹைட்ரஜன்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது.
ஹைட்ரஜனின் இணைதிறன் என்ன? 1. அப்பொழுது ஆக்சிஜனுடன் எத்தனை ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கிறது? 2. அப்படியானால் ஆக்சிஜனின் இணைதிறன் 2. புரிகிறதா? அப்போது ஹைட்ரஜனின் இணைதிறன் 1 என்று சொன்னால் ஒரு தனிமத்துடன் எத்தனை ஹைட்ரஜன்கள் சேருகிறதோ அந்த தனிமத்தின் இணைதிறன் அதுவே. எடுத்துக்காட்டாக இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்த்து கொண்டோமேயானால், மீத்தேன் CH4 என்ற வாய்ப்பாடு, அதில் கார்பனுடன் 4 ஹைட்ரஜன் இணைந்திருக்கும். அப்படியானால் கார்பனின் இணைதிறன் என்ன? 4. இங்கே எல்லா தனிமங்களும் அல்லது பெரும்பான்மையான தனிமங்களும் ஹைட்ரஜனுடன் வினைபுரிகிறதா என்றால் இல்லை. அப்பொழுது எப்படி பார்ப்போம்? அப்படி என்று எடுத்துக்கொண்டால், ஹைட்ரஜனுடன் குளோரின், ஆக்சிஜன் இந்த 3ஐயும் நாம் எடுத்துக்கொள்வோம். குளோரினுக்கும் இணைதிறன் 1, ஆக்சிஜனுக்கு இணைதிறன் 2. பெரும்பான்மையான தனிமங்கள் இந்த ஹைட்ரஜன், குளோரின் அல்லது ஆக்சிஜன் எவையேனும் ஒன்றுடன் வினைபுரிந்து ஒரு சேர்மத்தை உண்டாக்கி இருக்கும். ஆகையால் ஹைட்ரஜனின் இணைதிறன் 1, குளோரினின் இணைதிறன் 1, ஆக்சிஜனின் இணைதிறன் 2 என்று தெரிந்தால் மட்டுமே போதும். மற்ற சேர்ந்திருக்கின்ற தனிமங்களின் இணைதிறனை நாம் எளிதில் கண்டுவிடலாம். சொன்ன எடுத்துக்காட்டை போலவே குளோரினின் இணைதிறன் 1 ஆகும் பட்சத்தில் ஹைட்ரஜன் குளோரைடில் குளோரின் 1 என்றால் ஹைட்ரஜனுக்கும் 1 தான், HCl அல்லவா? அதே போல சோடியம் குளோரைடு NaCl, இங்கே பார்த்தால் சோடியத்துடன் ஒரு குளோரின் தான் இணைந்திருக்கிறது. ஆகையால் குளோரினின் எண்ணிக்கை அல்லது குளோரினின் இணைதிறன் எவ்வளவு? 1. ஆகவே சோடியத்தின் இணைதிறனும் 1. மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியத்துடன் 2 குளோரின்கள் சேர்ந்திருக்கும். அப்போ 2 குளோரின் என்றால் ஒரு குளோரினுக்கு ஒரு இணைதிறன், 2 குளோரினுக்கு 2, 1 பெருக்கல் 2 என்று வைத்து கொண்டோமே. ஆனால் மெக்னீசியத்தின் இணைதிறன் 2 அல்லவா? இப்படி குளோரினை வைத்தும் நாம் மற்ற தனிமங்களின் இணைதிறனை எளிதில் கணக்கிடலாம். அதே போலவே ஆக்சிஜனை பொறுத்தும் நாம் இணைதிறனை கணக்கிடலாம். ஆக்சிஜனின் இணைதிறன் என்னவென்று கண்டு கொண்டோம்? 2. அப்போது ஆக்சிஜனின் இணைதிறன் 2 என்று வைத்துக்கொண்டால் அது எந்த தனிமத்துடன் சேர்ந்திருக்கிறது, எத்தனை தனிமங்களை அது சேர்த்திருக்கிறது என்று பார்ப்போம். மெக்னீசியம் ஆக்சைடு MgO என்று எடுத்துக்கொண்டால் ஆக்சிஜனுக்கு 2 இணைதிறன் என்று சொன்னால் எத்தனை மெக்னீசியம் இருக்கிறது? இங்கே ஒரே ஒரு மெக்னீசியம் தானே. அப்போ 1 பெருக்கல் 2 எடுத்துக்கொண்டால் மெக்னீசியத்தின் இணைதிறன் 2ஆக மாறிவிடுகிறது. இப்படி நமக்கு பாடப்புத்தகத்தில் அட்டவணையில் ஹைட்ரஜன் குளோரைடு, குளோரினின் இணைதிறன் 1, நீர் மூலக்கூற்றில் ஆக்சிஜனின் இணைதிறன் 2, அமோனியா, அமோனியா என்றால் என்ன? NH3, நைட்ரஜனுடன் 3 ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கிறது. ஒரு ஹைட்ரஜனுக்கு எத்தனை இணைதிறன்? 1. 3 சேர்ந்திருந்தால் 3 × 1 3 என்று நாம் எளிதில் கணக்கு போட்டு விடலாம். இப்படி எளிமையான விஷயங்களும் உண்டு, சற்றே மாறுபட்ட விஷயங்களும் உண்டு. அது என்ன என்று பார்த்தால், மாறும் இணைதிறன். சில தனிமங்கள் அது வேறொரு தனிமங்களோடு இணையும் பொழுது ஒரே மாதிரியாக அதனுடைய இணைதிறன் இருப்பதில்லை. மாறக்கூடிய இணைதிறனை அவை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால், தாமிரம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நமக்கு வேறு ஒரு சூழ்நிலையில் குப்ரஸ் ஆக்சைடு என்கின்ற தனிமத்தை தருகிறது.
அதே தாமிரம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து குப்ரிக் ஆக்சைடையும் தருகிறது. குப்ரஸ் ஆக்சைடு என்ற தனிமத்தில் தாமிரத்தின் இணைதிறன் என்று பார்த்தால் 1. குப்ரிக் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் 2. மாறும் இணைதிறனை உடைய நேரங்களில் நாம் குறைந்த இணைதிறன் கொண்ட தனிமங்கள் இருக்குமேயானால் அங்கே அந்த தனிமத்துடன் US அல்லது அஸ் என்று சொல்லுவார்கள். குப்ரம் என்ற பெயர் குப்ரஸ் என்று மாறியதல்லவா? அதை போல அதிக இணைதிறன் கொண்ட தனிமங்கள் அக் அல்லது இக் என்று சொல்லலாம். குப்ரிக், குப்ரம் என்ற வார்த்தை குப்ரிக் என்று மாறியது. அங்கே தாமிரத்தின் இணைதிறன் அதிகம். இணைதிறனை குறிக்கும் வகையில் ரோம் எண்கள் 1, 2 என்று சொல்லுவார்கள் அல்லவா? அவற்றை இணைதிறனை வைத்து அவற்றை பெயரிட்டு இருக்கிறார்கள். தாமிரம் Cu+ இருக்கும் பட்சத்தில் குப்ரஸ் காப்பர் 1 என்று சொல்லுவார்கள். Cu2+ இருக்கும் இடத்தில் குப்ரிக் அல்லது காப்பர் 2 என்று சொல்லுவார்கள். அதே போன்று இரும்பு தனிமத்தின் பெயர் ஃபெர்ரஸ் அல்லது ஃபெர்ரம் என்று சொல்லுவார்கள். Fe2+ இருக்கும்போது ஃபெர்ரஸ் அல்லது இரும்பு 2, ரோமானிய எழுத்துக்களில் 2. Fe3+ஐ ஃபெர்ரிக் என்று கூறுவார்கள். அதே போல் பாதரசம் Hg+, மெர்க்குரஸ், இதை மெர்க்குரி 1 என்றும், Hg2+ஐ மெர்க்குரிக் அல்லது மெர்க்குரி 2 எனவும் குறிப்பிடலாம். டின் ஸ்டான்சியம் என்று சொல்லுவார்கள். Sn2+ இருந்தால் ஸ்டானஸ் அல்லது டின் 2. Sn4+ இருந்தால் ஸ்டானிக் அல்லது டின் 4. இங்கே நீங்கள் கவனித்தீர்களானால் மற்ற எல்லா எடுத்துக்காட்டிலும் 1, 2, 1, 2 இருந்ததல்லவா? அப்படி இல்லை. தாமிரத்தில் 1, 2 இருந்தது, இரும்பில் 2, 3 இருக்கிறது, பாதரசத்தில் 1, 2 இருக்கிறது, டின் அதில் 2, 4 இருக்கிறது. ஆகையால் குறைந்த இணைதிறன் கொண்டவை அஸ் எனவும் இறுதியில் சேர்க்கப்பட்டு அந்த பெயர் வகுக்கப்படுகிறது. அதிகபட்ச இணைதிறன் கொண்டவை இக் என்று அடைப்பு மொழி அல்லது இடைமொழியை நாம் இறுதியில் சேர்த்து பெயரிடுகின்றோம். எவ்வாறு பெயரிடுவது என்பதை பற்றியும் நாம் இந்த வகுப்பிலே அழகாக பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் நீங்களும் ஒரு தடவை படித்து பார்த்து சற்று புரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.